ராமாயணம் மகாபாரதம். அதிலே மகாபாரதத்திலே இருந்து இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். அள்ள அள்ள குறையாத ஒரு சுரங்கம் மகாபாரதமும் ராமாயணமும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று துவண்டு போயிருக்கின்ற காலகட்டங்களிலே எல்லாம் இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டையும் எடுத்து படித்தாலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்வார்கள், நான் ஏகலைவன் போல் ஒரு தொழிலாய் யாருடைய உதவியும் இல்லாமல் கற்றுக்கொண்டேன் என்று சொல்பவர்கள் நான் ஏகலைவன் போல் என சொல்வார்கள். அந்த ஏகலைவனை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதேபோல் நிறைய பேர் சொல்வார்கள், யுக தர்மம் என்று ஒன்றிருக்கின்றது. இன்றைக்கு கலிகாலம். இந்த கலிகாலத்திலே தீமைகள் எல்லாம் நல்லவை போலவே தோன்றும். தீமைகள் நல்லவை போலவே தோன்றும் கலிகாலத்திலே. குடிப்பழக்கம் என்பது மோசமான பழக்கம். ஆனால் இன்றைக்கு 90% பேருக்கு மேல் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் குடிப்பழக்கம் இல்லாத 10% பேரை மற்றவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? எள்ளி நகையாடுகின்றார்கள். பெண்களும் கூட குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காலம் மிக மிக மோசமான காலம். ஆக கலிகாலம் என்பது இதுதான். ஆனால் மற்ற யுகங்கள் அந்தந்த யுக தர்மப்படி நடந்தது. அதனால்தான் கலியுகம் என்பது அப்படியே ஏருக்கு மாறாக இருக்கும்போது அந்த தர்மத்திலே, அதாவது அந்த யுகங்களிலே நடந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு அதர்மம் போல் தோன்றுகின்றது. நிறைய பேர் சொல்வார்கள், துரோணரை பற்றி இழிவாக பேசுவார்கள். துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராமே என்று. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். துரோணர் ஏகலைவனிடம் கட்டை விரலை வாங்கிவிட்டார். அது மிக மிக பெரிய தவறு என இந்த கலிகாலத்திலே ஒரு சிலர் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். துரோணரை பழித்து பேசுகின்றார்கள். இதனுடைய தெளிவான விளக்கம் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் சொல்லவில்லை, பெரிய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். துரோணாச்சாரியார் ஒரு அற்புதமான ஒரு ஆசான், அரச குடும்பத்தினுடைய ஆசிரியர், எல்லா விதத்திலேயும் அரசனுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆசிரியர். அந்த யுகத்திலே மன்னனை மீறி ஆசிரியர்கள் எதுவும் செய்ய முடியாது. அவர்களுடைய தர்மம். அரச குடும்பத்திற்கு அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அவர்களை செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்ய வேண்டியதுதான் இவர்களுடைய கடமை. அந்த நாளிலே ராஜவம்சத்திற்கும் க்ஷத்திரிய வம்சத்திற்கும் மட்டுமே சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும்.